அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன்தான் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியா நாட்டை ஆட்சி செய்து வந்தார்கள். அவர்களின் மரணத்திற்கு பின்பு சுலைமான் நபி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அல்லாஹ்விடம் ஓர் பரிந்துரையை கேட்டார்கள். அதாவது, எனக்கு இந்த உலகத்தில் எவருக்கும் வழங்காத ஓர் ஆட்சி அதிகாரத்தை தருவாயாக என்றார்கள். அதற்கு அல்லாஹுவோ காற்றையும் ஜின்களையும் பறவைகளையும் அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஹுத்ஹுத் எனும் ஓர் பறவையை காணவில்லை. சிறிது நேரம் கழித்து ஹுத்ஹுத் பறவை மீண்டு வந்தது. சுலைமான் நபி அவர்கள் கோபத்துடன் கேட்டார்கள், இவ்வளவு நேரம் எங்கு சென்றிருந்தாய்? இதற்கு சரியான காரணத்தை நீ கூற வேண்டும் என்றார்கள். நீங்கள் அறியாத ஒன்றை நான் கூற வந்திருக்கிறேன். சுலைமான் நபி அவர்கள் ஆர்வத்துடன் என்ன விடயம் என்று கேட்டார்கள். நான் சஃபா என்னும் இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு பல்கிஸ் ராணி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அவளிடம் அழகிய ஓர் சிம்மாசனம் இருக்கிறது. ஆனால் கவலை என்னவென்றால், அவளும் அவளை சார்ந்தவர்களும் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கவலையோடு கூறியது. இதை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓர் கடிதத்தை எழுதினார்கள். அக்கடிதத்தை ஹுத்ஹுத் பறவையிடம் கொடுத்து, இதை நீ கொண்டு சென்று பல்கிஸ் ராணியிடம் கொடு என்றார்கள். பல்கிஸ் ராணியிடம் அக்கடிதம் கிடைத்தது. அக்கடிதத்தில் வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே என்று எழுதியிருந்தது. பின்னர் ஆலோசகர்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்தார்கள். என்ன செய்யலாம்? நாம் போர் செய்யலாம் என்று கூறினார்கள். அதற்கு பல்கிஸ் ராணியோ, வேண்டாம், அது இரு பக்கத்திலும் சேதத்தை உண்டு பண்ணும். அந்த ஆலோசனையை ஏற்கவில்லை. பின்னர் சுலைமான் நபி அவர்களுக்கு விலை மதிக்க முடியாத தங்க ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் அனுப்பி வைத்தார்கள். அதை ஏற்க மறுத்த சுலைமான் நபி அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். பின்னர் பல்கிஸ் ராணியோ, சரி, நாம் அவரை நேரில் காணலாம் என்று புறப்பட்டு சென்றார்கள். இந்த செய்தி சுலைமான் நபி அவர்களுக்கு தெரிய வந்தது. இதை கேள்வியுற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை அழைத்து, யார் மிக விரைவில் அவரது சிம்மாசனத்தை என்னிடத்தில் கொண்டு சேர்ப்பார் என்று கேட்டார்கள். இப்ரித் எனும் பலம் வாய்ந்த ஜின் கூறியது, நீங்கள் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்கும் முன் நான் அதை கொண்டு வந்து விடுவேன். மேலும் வேத ஞானம் பெற்ற ஒருவர் கண்ணை இமைக்கும் நொடியில் நான் கொண்டு வந்து விடுவேன் என்று கூறியது. பின் அதே போன்று சிம்மாசனத்தை கொண்டு வந்து சேர்த்தது. பல்கிஸ் ராணி வந்தவுடன் அச்சிம்மாசனத்தை பார்த்தார். சுலைமான் நபி அவர்கள், இதே போன்றதா உங்களுடைய சிம்மாசனம் என்றும் கேட்டார். ஆம், இதே போன்றுதான் என்னுடைய சிம்மாசனமும் என்று பதிலளித்தார். பின்னர் அரண்மனைக்குள் பல்கிஸ் ராணியை அழைத்தார்கள். அவர் உள்ளே செல்லும்போது தரையில் நீர் இருப்பதை போன்று உணர்ந்தார்கள். நீர் ஆடையில் பட்டுவிடுமோ என்ற எண்ணத்தில் ஆடையை கரண்டை கால் வரை உயர்த்தி கொண்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வேண்டாம், அது நீர் அல்ல, அது பளிங்குகளால் செய்த தரை என்றும் கூறினார்கள். அரண்மனைக்கு திரும்பிய பல்கிஸ் ராணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம், அல்லாஹ் ஒருவனே என்றும் ஏற்றுக்கொண்டார்கள். பின்னர் இஸ்லாத்தையும் தழுவிக்கொண்டார்கள். இந்த சம்பவத்தின் முடிவு என்னவென்றால், ஓர் சிறிய பறவையின் கவலை ஊரையே இஸ்லாத்திற்கு அழைத்து வந்தது. நாமும் பிறந்தோம் என்பதற்காக முஸ்லிமாக வாழ்ந்து விடாமல், நம்மையும் தாண்டி வெளியில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் சத்திய மார்க்கமான இஸ்லாம் மார்க்கத்திற்குள்
அழைப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.